நான் சற்று வர முடியாத ஒரு சாட்டுப்போக்கு சொல்ல என்ற வகையிலே கட்டாயம் வர வேண்டும் சொன்னார். அப்பொழுது வானானாதானே, நாங்கள் பல்கலைக்கழகத்தில் படித்தவர் தானே, பின்னர் எனது வாசிப்பில் இருந்தவர்கள் என்ற அடிப்படையில் கொஞ்ச நாள் வாசிக்கலாம், 2-3 நாளுக்கு பிறகு வாசிக்கலாம் என்று தள்ளி போட்டேன். ஆனால் எனது வீட்டிலிருந்து ஒரு 200 மீட்டர்கள் தான் என்னுடைய வளவு, இன்னொரு வளவு இருக்கின்றது. அதை நான் அறிக்கையாக மிகவும் அதை எவரும் செல்ல முடியாதவாறு எனது வளவை வைத்திருக்கின்றேன். ஆனால் அந்த வளவின் கலவையின் கம்பியை வெட்டி வடிவிப்பவர்கள் அந்த சிறு பத்தைகள் வைத்திருக்கிறார்கள். என்னை தேடி வீட்டில் போலீஸ் வருகிறது, விதானியார் வருகிறார், உன்னோட வளவுக்குள் வாடி இருக்கின்றது. எனக்கு தெரியாது. ஆனால் இந்த வடி கலாச்சாரத்தை மட்டக்களப்பில் செயற்படுத்துகிறார்கள் போலீஸ். அவர்கள் என்ன வீட்டு தேடி வருகிறார்கள், நான் வீட்டதாக. இந்த ஊராட்டமும் இந்த பிரச்சனை காரணமாக பின்னர் காலை நான் ஏழியா வரலாம் என்று நினைத்தால் விதானையார் 6:30 விட்டு வந்து விட்டார்கள். நான் சொன்னேன் சேனைக்கு போக ஒன்றும், அவர்களுக்கு என்னுடைய நிலைப்பாட்டை சொல்லிவிட்டேன். ஆனால் அவர்கள் அதை அமலுக்கு போய்விட்டார்கள் என்ற காரணத்தின் அடிப்படையில் என்னால் பிந்தி வரக்கூடிய ஒரு சூழல் வந்தது. அந்த இடத்தில் நான் உங்களுடன் மன்னிப்பு கோர விரும்புகிறேன். இந்த வட்டார வாழ்வியல் தான், இந்த மக்கள் வாழ்வியல் தான் எங்களுடைய ஊராட்டமாக இருக்கின்றது. அதுதான் பானானாவும் சொல்லுகிறார். பானானாவினுடைய ஒரு வெண்மண கிராமம் காத்து கொண்டிருக்கிறது கூட. அந்த தாமோதரம் ஒரு அம்மாவிடம் சொல்லுவார், அம்மா அண்ணாவும் குடிக்க பழகிவிட்டார் போல, அப்பா கள்ளு குடிக்கிறார், அண்ணன் சீர்சாரை குடிக்கிறார் என்ற செய்தியை பானானா எப்பொழுதும் இந்த அநாகரிகமான இந்த செயற்பாட்டை ஒரு வெண்மர கிராமம் காத்துக் கொண்டிருக்கிறது அவர் கூறியுள்ளார். எனவே வட்டார வாழ்க்கை என்பது ஒரு கிராமத்தினுடைய வாழ்வியல், அது மொழியாடிக்கலாம், பண்பாடுக்கெல்லாம் பல்வேறு தளத்தில் இயங்குகின்ற ஒரு விஷயம். ஆனால் எது நகரம் எது கிராமம் என்று நாம் கேட்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இது நகரத்திற்கு சென்றவர்கள், இந்த கிராமத்திலிருந்து நகரத்திற்கு போனவர்கள் அந்த வாழ்வியலை நையாண்டி செய்கின்ற பார்வை இருக்கிற நிகழ்வு இருக்கின்றது. என்ன கதைக்கிற பாசி வித்தியாசமா இருக்கிறது. இது கதைப்பு என்ன மொழி என்று உதாரணத்துக்கு நான் அக்கறை பற்றி பிரதேசத்தை அண்மையில் அந்த பிரதேசத்தில் ஒரு கசகரணம் என்ற சொல் ஒன்று இருக்கின்றது. இந்த கசகரணம் என்ற ஒரு நாவல் வந்திருக்கிறது. விமல் குலத்தினுடைய ஒரு அற்புதமான நாவல். எங்கள் ஊரில் அதை அடியண்டன் அல்லது கப்பி செச்சாரன் அல்லது கனகாட்டன் என்ற சொல்லும் அந்த கசகரணம் என்ற சொல்லும் ஒரு வகையான சொல்.